போன பார்த்ததும் படித்ததும் எபிசோடு போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. அப்போ யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500ஓட ரிட்டர்ன் -3% இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் மேலே வந்து 1% இருக்குது. இந்த 2 மாதமாக நீங்கள் கோமாவில் இருந்து இன்னைக்கு நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா, அட இதில் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் சுயநினைவோடு இருந்த ஆட்களுக்கு மட்டும்தான் நடுவில் எவ்வளவு கலைவரம் நடந்துச்சுன்னு தெரியும். ஏப்ரல் 2 எங்கள் பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு லிபரேஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். யாரையா உங்களை கட்டி வச்சுருந்தா, யார்கிட்ட இருந்தியா உங்களுக்கு விடுதலை அப்படின்னு கேட்காதீங்க. இந்த உலக நாடுகள் எல்லாம் வியாபார விஷயத்தில் யூஎஸ் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து தான் விடுதலை. எப்படின்னா எங்களுக்கும் தெரியாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? ChatGPT கேட்பீங்கள, அதைத்தான் நாங்களும் பண்ணணும். என்ன, ChatGPTக்கு பதிலாக எங்கள் நண்பர் ஈலானோட கிராக் கிட்ட கேட்டோம். நம்ம ட்ரேட் டெபிசிட் $1 trillion மேலே இருக்குது, இதை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். அதுவும் சிம்பிளாக ஒரு பதிலை சொல்லிச்சு. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு மண்டையை உடச்சி கணக்கு போடாதீங்க. உங்கள் நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் எவ்வளோ ட்ரேட் டெபிசிட்? இப்போ நீங்கள் 500 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் 300 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாட்டோட உங்களுக்கு இருக்கிற ட்ரேட் டெபிசிட் 200 பில்லியன். அது மொத்த இம்போர்ட்டில் 40%. அந்த 40% அந்த நாட்டுக்கு நீ டாரிஃப் ரேட்டாக போடு. அப்படி போட்டேன்னா உன் ட்ரேட் டெபிசிட்டை நீ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிராக் சொல்லிச்சு. இது சிம்பிளாக இருக்க, இதையே செய்வோம். ஆனால் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு டாரிஃபாக கூட்ட வேண்டாம், அவங்களும் பாவம் இல்லையா, இதில் பாதியை கூட்டுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த லிபரேஷன் டே அன்னைக்கு புது டாரிஃப் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணவங்க உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் எவ்வளோ ட்ரேட் டெபிசிட் சதவீதம் இருக்குதோ அதில் பாதியை நாங்கள் உங்களுக்கு புது டாரிஃப் ரேட்டாக போடுறோம் அப்படின்னு ஹானஸ்ட்டாக உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் நீங்கள் எவ்வளோ டாரிஃப் சார்ஜ் பண்ணுறீங்களோ அதில் பாதியை தான் நாங்கள் உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்த உலகத்துக்கும் ஷாக். சரி, இவங்க டாரிஃப்னு பேசிகிட்டு இருக்காங்களே, ஏதோ 10% சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி சம்மந்தமே இல்லாத ட்ரேட் டெபிசிட் பர்சன்டேஜை டாரிஃப் ரேட்னு சொல்லி அதில் பாதியை நாங்கள் டிஸ்கவுண்டடாக சார்ஜ் பண்ணுறோம்னு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த நாள் மொத்த உலக பங்கு சந்தையிலையும் பல $1 trillion லாஸ். அடுத்த ஒரு வாரத்தில் S&P 500 கிட்டத்தட்ட 15% டவுன். நாஸ்டாக் 100 20%க்கு மேலே கீழே போய் பேர் மார்க்கெட் டெரிட்டரிக்கு போச்சு. ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய சரிவை பார்த்த பல பேர் இது நமக்கு ஆகிறதில்ல அப்படின்னு எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வந்துட்டாங்க. யோ, என்னையா நீங்கள் பாட்டுக்கு இப்படி கண்ணாபடன்னு டாரிஃப் ரேட்டை கூட்டியிருக்கீங்க, நாங்களாம் அப்புறம் எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறது? இது நம்ம நாட்டு கன்சியூமர்ஸுக்கும் நஷ்டம், பொருளாதாரத்துக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்னு பெரிய கம்பெனி CEOs எல்லாம் கதற, ஸ்டாக் மார்க்கெட்டும் 20% வரை கீழே போக நம்ம பிரசிடென்ட் சார், சரிப்பா இப்போதைக்கு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸை 90 நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன், ஆனால் நம்மளை மதிக்காத இந்த சைனாக்காரனுக்கு மட்டும் 54% இல்லை 145% டாரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். இது ஆந்திர பல்ட்டிடா சாமி அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டும் குஷியாகி பிச்சுக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. போன வீக்கெண்ட் சைனா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க டாரிஃப் ரேட்ஸையும் இப்போதைக்கு 90 நாளைக்கு தள்ளி போட்டிருக்கிறாரு பிரசிடென்ட் சார். ஏங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்திருக்கலாம், ஆனால் யூஎஸ் பிரசிடென்ட் சாரோட பவர் உலகத்துக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். இப்போ பாருங்க, இவர் சிங்கிள் ஆளாக உலக பொருளாதாரத்தை தலைகீழாக புரட்டக்கூடிய பவரில் இருக்கிற ஆள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். கார்ப்பரேட் CEOஸ்ல இருந்து உலகத் தலைவர்கள் வரை எல்லோரும் பார்த்து கவனமாக பழகுவாங்க. என்ன, உலகத்தில் யூஎஸ்க்கு இருந்த மரியாதையும் போச்சு, நம்பிக்கையும் போச்சு. இந்த நாயம் மதிச்சா என்ன, மதிக்கலனா என்ன அப்படின்னு கவுண்டர் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு நம்ம பிரசிடென்ட் சார். ஆக இந்த 1.5 மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட் 20% கீழே போய் இப்போ மறுபடியும் ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகி மேலே வந்துருக்குது. இதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் யாருன்னா, 20% வரை ஸ்டாக் மார்க்கெட் கீழே போன அந்த ரணகலமான ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்த ஆட்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, எல்லாம் கிளியர் அப்படின்னு மறுபடியும் வாங்குவாங்களா, அல்லது மார்க்கெட் கீழே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? மறுபடியும் வாங்கினா இதுக்கு மேலே தான் நாம் ரெசெஷனில் போய் மாட்டலாம், மறுபடியும் 20% கீழே போகலாம். அல்லது கீழே வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஆல் கிளியர்னு மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போகலாம். யாருக்கு தெரியும், என்ன வேணால் நடக்கலாம், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? கரெக்டாக சொன்னீங்க, மேலே போகுதோ கீழே போகுதோ லாங் டேர்முக்கு ஐ எம் இன்வெஸ்டட் அப்படின்னு இந்த டர்புலன்ஸை ரைட் பண்ணியிருக்கணும். இப்போ வித்துட்டு வெளியே இருக்கிறதுனால ஒரு மன உளைச்சல்லே தான் இருக்கணும். இதுதான் மார்க்கெட்டை டைமிங் பண்ண ட்ரை பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் அறிவுக்கு தெரியும், ஆனால் மனசுக்கு தெரியாது. ஒரே வாரத்தில் 20% மார்க்கெட் கீழே போனால் நமக்குள்ளே இருக்கிற ஒஸ்ட் பிஹேவியர் வெளியே வரத்தான் செய்யும். இந்த டவுன் டர்னை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க.
ஸோ யூஎஸ் மார்க்கெட் இப்போ ரெக்கவர் ஆகி மேலே வந்து இந்த வருஷத்துக்கு பாசிட்டிவில் இருக்குது. இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ஸோ ஃபார் 6% மேலே வந்துருக்குது. யூஎஸும் இந்தியாவும் தான் இப்படி ஜஸ்ட்டில் மேலே இருக்குதே தவிர உலக ஸ்டாக் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போயிருக்குது. அதுலேயும் குறிப்பாக யூரோப் ஸோ ஃபார் 18% மேலே போயிருக்குது. யூஎஸ் ஸ்மால் கேப் இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் ஜஸ்ட் பாசிட்டிவில் இருக்குது. தங்கம் ஸோ ஃபார் 23% ரிட்டர்ன். உலகத்தில் ட்ரேட் டென்ஷன் அதிகமாக தங்க விலை பிச்சுக்கிட்டு மேலே போச்சு. 1 அவுன்ஸ் தங்கம் $3,430 வரைக்கும் போச்சு. இப்போ ட்ரேட் டென்ஷன் குறைய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கூல் டவுன் ஆகி கீழே வந்து $3,230 இருக்குது. இப்போ பிட்காயின் சோஃபார் இந்த வருடம் 10% மேலே வந்து பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. போன வாரம் யூஎஸ் ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆச்சு. பார்த்தா -0.3% நெகட்டிவ் க்ரோத். அவ்வளோதான். உடனே எங்கே பார்த்தாலும் ரிசெஷன் பேச்சு. அட இருங்க பாஸ், எல்லாத்துலேயும் அவசரம். யூஎஸ் ஜிடிபியோட ஒரு பங்கு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டில் இருந்து வருது. அது எப்போவுமே யூஎஸ்க்கு நெகட்டிவில் தான் இருக்கும். ஆனால் இந்த குவார்ட்டர் அளவுக்கு அதிகமாக -4.8%க்கு போயிடுச்சு. ஏன்னா புது டாரிஃப் ரேட்டுக்கு பயந்து எல்லா பிஸ்னஸும் ஃப்ரண்ட் லோட் பண்ணிட்டாங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து வந்த நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இது. அதை சேர்க்கலன்னா யூஎஸ் ஜிடிபி அதிகமாக தான் ஆகியிருக்குது. ஜாப் மார்க்கெட்டும் சாலிடாக தான் இருக்குது. கடந்த 3 மாதத்தில் ஐடி செக்டாரில் மட்டும்தான் வேலை சரிவு. மற்ற எல்லா செக்டாரும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. யூஎஸ் இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்குது. இந்த வாரம் வந்த ஏப்ரல் மாத இன்ஃப்ளேஷன் ரேட் 2.3%. ஜாப் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது, இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் என்னையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியா அப்படின்னு ஃபெட் சேர்மன் பவலை பிரசிடென்ட் சார் மிரட்ட, அடபோயா உன் டாரிஃப் கேம் எங்கே போய் முடியுமோ யாருக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு மறுபடியும் ஹை இன்ஃப்ளேஷனில் போய் மாட்டிக்கக்கூடாது. பெட்டர் டு பிளே இட் சேஃப்னு அசர மாட்டேங்கிறாரு பாவல். கடுப்பான பிரசிடென்ட் சார் லேட் பாவல் லூசர் பாவல் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாரு. எப்போவுமே யூஎஸ் கவர்மெண்ட் ஃபெடரல் ரிசர்வுக்கு உள்ள மூக்க நுழைக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஃபிஸ்கல் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபெடரல் ரிசர்வ் மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நம்ம பிரசிடென்ட் சாருக்கு ஏது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்ன மாதிரி ஃபெட் சேர்மன் பாவலுக்கு ஒரே அர்ச்சனை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாத்தையும் கூர்ந்து பார்த்துட்டே தான் இருக்குது. எப்பெல்லாம் பிரசிடென்ட் சார் எல்லை மீறுறாரோ அப்பெல்லாம் ஒரு சரிவை கொடுத்து அவரை திரும்ப லைனுக்கு கொண்டு வருது. அட்லீஸ்ட் அதுக்காவது மனுஷன் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நல்லது. இல்லைனா யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி முடிவெடுத்தா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அடமாக இருந்திருந்தாருன்னா உலகம் மொத்தத்துக்கும் இந்நேரம் கஷ்டமாக போயிருக்கும். அவரோட ஸ்டாண்ட்ஸில் மனுஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நமக்கு குட் நியூஸ் தான். வாரன் பஃபட் போன வாரம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். 94 வயசு வரை மனுஷன் சிஇஓவாக இருந்து பெர்க்ஷைர் ஹேத்தவேயை ரன் பண்ணியிருக்கிறார். 1965 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெர்க்ஷைரோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 20%. அதே நேரத்தில் S&P 500ஓட க்ரோத் ரேட் 10.4%. அட ஜஸ்ட் 2 மடங்கு தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதோட காம்பவுண்டட் ரிசல்ட் 141 மடங்கு அதிகம். அதாவது $100 S&P 500ல் 1965 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு $39,000 ஆகியிருக்கும். அதே $100 பெர்க்ஷைர் ஹேத்தவேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு $5.5 மில்லியன் ஆகியிருக்கும். சான்ஸே இல்லைல்ல. அதனால தான் அவர் லெஜண்ட். சரி, அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? அதே போன்னு கேட்காதீங்க, வர்றப்போ வரும். பாய்.